வெல்கம் டு லாலிபி மேட் பை உங்கள் மினிபி. எனக்கு வீடு டெக்கர் பண்ணுறதுனா அவ்வளோ பிடிக்கும். அதுவும் ஒரு ஒரு கார்னரையும் பார்த்து பார்த்து டெக்கர் பண்ணுவேன். அப்போ என்ட்ரன்ஸை மட்டும் சும்மாவா விடுவேன். ஆனால் பட்ஜெட்டும் முக்கியம் இல்லை. என்ட்ரன்ஸில் வீட்டுக்கு யார் உள்ளே என்டர் ஆனாலும் அவங்களோட நெகட்டிவிட்டி எல்லாம் போய் ஒரு பாசிட்டிவான ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டோடு நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது வீட்டுக்கு வெளியில் ஃபிஷ் வளர்க்குறது ரொம்ப நல்லது. அது கூட இருக்க அந்த ஃப்ளோயிங் வாட்டர், அதாவது ஓடுற தண்ணி, அந்த குட்டி குட்டி பபிள்ஸ்னால தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அது நம்ம வீட்டுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வரும். ஆனால் அதை பட்ஜெட்லேயும் நம்ம செட் பண்ணணும்ல. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒயிட் சாண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கல் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ், உங்கள்கிட்ட லைவ் பிளான்ட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி, சாண்டி உள்ளே போடுறதுக்கு முன்னாடி நல்லா 3 to 4 டைம்ஸ் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வைங்க. இது ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான். அது கூட கொஞ்சம் ஸ்டோன்ஸை வந்துட்டு அடுக்கி வச்சுக்கிறேன். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நீங்கள் கடையில் தான் வாங்கணும்னு இல்லை. பக்கத்தில் இருக்க ரிவர், பாண்ட் எங்கே வேணாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு விதமாகவும் நீங்கள் டெக்கர் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பவுலில் ரொம்ப வெயிட் நம்ம ஆட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணாமல் நான் சாண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் ஃபிஷ் டேங்க்கில் செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாண்ட், சாயில் எவ்வளோ வெயிட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட பேஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இப்போ வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு கேரி பேக்கை கட் பண்ணி அந்த சாண்ட் மேலே வச்சுக்கலாம். இல்லைன்னா சாண்ட் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக 3/4 முக்கால் அளவு தண்ணி தான் ஆட் பண்ணணும். சில ஃபிஷ்ஷஸ் வந்து குதிக்கும். அந்த மாதிரி வெளியில் குதிக்காமல் இருக்கிறதுக்கு முக்கால் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணிக்கோங்க. மாலி, கப்பிலாம் நம்மளால் ஈஸியாக வளர்க்க முடியும். அண்ட் என்ட்ரன்ஸ்லேயும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நல்ல ஒரு ப்ளசன்ட் மைண்ட் செட்டை கொடுக்கும். அண்ட் நம்ம வீட்டில் இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் எடுத்துகிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் எந்த திங்ஸ், டேபிள் இல்லை ஷூ ரேக் எது வச்சுருந்தாலும் நம்ம தேவையில்லாத திங்ஸ்லாம் கொண்டு வந்து மேலே வச்சு அது ரொம்பவே கிளம்ஸியாக இருக்கும். வீட்டுக்கு வரவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி டெக்கர் பண்ணால் அந்த இடத்த அந்த உயிருக்காகவாது சுத்தமாக வச்சுக்கணும்னு தோணும். ட்ரை பண்ணி பாருங்கள்.